இன்றைக்கி வந்து 6th கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 6th கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா? இது எப்படி போடுறதுன்னா நம்மளுக்கு வந்து 2 சில்க் த்ரெட் கலர் வந்து இதில் தேவைப்படும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு கலர் வயலட் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நான் சுற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வயலட் கலரில் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் இப்போ வயலட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி நார்மலாக செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. இது என்னென்னா டபுள் செயின் ஸ்டிச்னால் கலர் 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போடாமல், இப்படி குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி போட்டுக்கணும். இந்த கேப்பில் போட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சின்னதாக விடக்கூடாது, ரொம்ப பெருசாக விடக்கூடாது. இந்த சைஸில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகேவா? இதில் ஒரு எண்ட் நாட்டு நம்ம போடுறோம். ஓகேவா? நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது அந்த கலரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பிங்க் கலர் சொன்னேன் இல்லையா, அந்த பிங்க் கலரை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கம்மா, நான் இப்போ அந்த பிங்க் கலரை நான் கீழே வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த த்ரெட்டை இப்போ எங்கேருந்து இழுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இது செகண்ட் செயின், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இப்படி போடுறோம்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் நடுவில் நீங்கள் எடுக்கணும். அந்த பிங்க் கலர் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? நடுவில் எடுத்துகிட்டு அடுத்த செயினுக்கு நடுவில் போடணும். நடுவில் சென்டரில் போடணும். அதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் அடுத்த செயினுக்கு சென்டரில் போடுறேன். அடுத்த செயினுக்கு சென்டர், அடுத்த செயின் சென்டரில் போடுறேன். அடுத்த செயினுக்கு சென்டரில் போடுறேன். பாருங்கள், சென்டர்லையா போடுறேன். ஓகேவா? இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்லைனுக்கு, இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்லைனுக்கு இந்த ஸ்டிச்செலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் போட்டு இந்த ஸ்டெப்பு, இந்த எண்டு நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா? இதுக்கு ஷேப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு ஷேப் பார்த்தோம், எண்ட் நாட்டுக்கு ஷேப் பார்த்தோம். இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு ஷேப் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஒரு ஃப்ளவர். ஓகேவா? இதில் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸுக்கெலாம் ஒரு கலரும், இந்த ரவுண்டுக்கும் ஒரு கலரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே கலராக போடலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதில் டபுள் செயின் ஸ்டிச் தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம டபுள் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி போட்டாலுமே ஒன்றும் தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃப்ளவருக்கு நீங்கள் எண்டு நாட் ஷேப் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கேயுமே எண்ட் போடாமல், நாட் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே சுற்றி வந்து இங்கேருந்து இப்படி வந்து
அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து 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 அதே இதில் இந்த எண்டு போட்டுடலாம். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே எண்ட் போடலாம். ஓகேவா? அது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்டகான் மாதிரி ஒரு ஷேப். ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் இந்த ஷேப். ஓகேவா? இது இல்லை, இந்த ஷேப். ஓகேவா? அடுத்தது தேர்டு, அடுத்து ஃபோர்த்து. ஏன் அப்படின்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ளவுஸில் எந்த டிசைன் போட்டாலும் இந்த டிசைன் இப்போ அவுட்லைனுக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது எந்த ஒரு கார்னர், எந்த ஒரு கர்வு, எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஷேப். ஃபஸ்ட்டு ஷேப் பார்த்துக்கங்க, செகண்ட் ஷேப், தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் தான் போடணும் சும்மா. ஓகேவா? அதுதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு செயின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த செயின்லேருந்து சென்டரில் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணணும்னு, அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எல்லா ஷேப்பையும் முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து செயின் ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்க, அதுக்கு வந்து ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி லீஃப் ஷேப்பு, கர்வ், இது மாதிரிலாம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வந்து எண்ட் நாட், இந்த லீஃப்லாம் பார்த்தோம். ஓகேவா? இந்த எண்ட் நாட்டை மட்டும் விட்டுருங்க. இந்த எண்டு நாட்டை நம்ம எதுலேயுமே சேர்த்துக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு எண்ட் நாட் போடுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இப்போ செயின் ஸ்டிச்சு ஷேப்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசைன் போடணும், ஒரு இமேஜ் கொடுக்கணும். அதாவது மிக்கி மவுஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு, இப்போ ஃப்ளவர் கொடுக்குறீங்க. இப்போ ஃப்ளவர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுக்குறீங்க. கொஞ்சம் சிம்பிளாகவும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிங்க. சிம்பிள் கொடுக்குறீங்கன்னா சிம்பிளாக இது மாதிரி இந்த அவுட்லைனுக்கு மட்டும் செயின் ஸ்டிச் அது மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கணும். இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும். அது என்ன இமேஜ்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ரெயின்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெயின்போ அது ஒரு இமேஜ் தானே. அப்போ நீங்கள் இதெல்லாம் அந்த அவுட்லைன் வந்து டபுளில் வந்து கொடுக்கணும், டபுள் செயின் ஸ்டிச்சை வந்து கொடுக்கணும். அது மாதிரி தான். ஓகேவா? உங்களுக்கு டபுள் செயின் ஸ்டிச் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஈஸியான ஸ்டிச்சு தான் அது. இது வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் பார்டர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா?